இப்போ வந்து 2 ப்ராப்ளமும் நம்ம பார்த்துடலாம் இதில். இதில் வந்து கால்குலேஷன் இன்சூரன்ஸ் கிளைம் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஃபேக்ட் அஸ்யூமிங் தட் இன்சூரர் மீட் டு லையபிலிட்டி அண்டர் த பாலிசி ஆஃப் ஆவரேஜ் பேசிஸ். அப்போ இங்கே வந்து ஆவரேஜ் பேசிஸ் யூஸ் பண்ண போகிறோன்னா டிஃப்ரெண்ட் இருக்கணும். என்ன? ஸ்டாக் ஆன் ஃபயர் டேட்டுக்கும் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க ட்ரேடர் ஸ்டாக் வேல்யூ 40,000 டோட்டலி டிஸ்ட்ராய்டு. இது வந்து ஆக்சுவலாக டிஸ்ட்ராய்ட் ஆனது. ஸ்டாக் ஆன் குடோன் வாஸ் இன்சூர்டு 30,000க்கு தான் பண்ணி இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் டு ஆவரேஜ் கிளாஸ் த பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக் லெஃப்ட் ஆஃப்டர் ஃபயர் அப்பியரிங் இன் தி புக்கு 24. இதில் ஒன்று ஒன்று என்னன்றதை பார்த்துருவோம். பாலிசி அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸ்டாக் ஆன் ஃபயர் இப்போ ஆக்சுவல் லாஸ் வந்து 40,000, டிஸ்ட்ராய்டு ஆனது 40,000. பட் இருந்தது ஸ்லீவேஜ் வேல்யூவோட சேர்த்தா எவ்வளோ வரும்? 64,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். இங்கே வந்து ஸ்டாக் டேட்ன்றது ஃபயர் ஆனதும் ப்ளஸ்ஸு ஸ்லீவேஜும் ஆட் பண்ணிட்டோம்னா வரது. இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறோம் 64,000. ஜஸ்ட்டு பாலிசி எடுத்திருக்கிறது 30,000. ஆக்சுவலாக லாஸ் ஆனது 40,000. பட் கிளைம் இப்போ எவ்வளோ கிடைக்குன்னா இதோட டிவிஷன் பண்ணி மல்டிபிள் பண்ணால் 18,750 தான் கிளைம் கிடைக்கும். இங்கே டேட்டாவில் ஒரு ட்விஸ்டும் இல்லை. இங்கே வந்து ஃபயர் ஆனது கொடுத்துருக்காங்க, மிச்சம் ரிமைனிங் பார்ட்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வரும்னா ஸ்டாக் ஆன் தி டேட் ஆஃப் ஃபயர் வந்துடும். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஆவரேஜ் கிளாஸ் மட்டும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத இதில் பார்த்துக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். இது ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஃபயர் அக்கரிங் இன் த premises தீனதயாளன் 15 ஆகஸ்ட். லார்ஜ் பார்ட் ஆஃப் த ஸ்டாக் டிஸ்ட்ராய்டு ஆகிடுச்சு. இன்னும் அமௌண்ட் எதுவும் கொடுக்கல. 7,500 ரியலைஸ்டு சீவேஜ் வேல்யூ, சீவேஜ் பீரியட் ஆஃப் ஜனவரி ஃப்ரம் ஜனவரி. இங்கேருந்து ஸ்லீவேஜ் வேல்யூ இருக்குது. 15 ஆகஸ்ட்டு என்னென்ன டேட்டா இருக்குது? பர்ச்சேஸ் வந்துருச்சு. முதல்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் வேல்யூ வந்துருச்சு, சேல்ஸ் வேல்யூ வந்துருச்சு. ஸ்டாக் இன் அண்ட் ஜனவரி 1 ஓப்பன் ஸ்டாக் வந்துருச்சு. குட் காஸ்ட் தாமோதரன் இன் பர்சனல் யூஸ். இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். டிராயிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அப்நார்மல் டிராயிங்கு, ரைட் ஆஃப் பண்ணுறது, இதெல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் அக்கௌண்ட் revolve the rate of gross profit 33% on sales. இதே 33 1/3ங்கிறத இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸ் இருக்குது. சேல்ஸில் வந்து இதை மல்டிபிள் பண்ணோம்னா கிராஸ்டு ப்ராஃபிட் ரேஷியோ கிடச்சிரும். இது வந்து இன்டைரக்டு. இது வந்து இன்டைரக்டாக ட்ரைவ் பண்ணணும். இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்துருக்காங்க 25 ஆவரேஜ் கிளாஸ் இன்க்ளூடிங் அண்ட் ஆவரேஜ் கிளாஸ்னால் அப்போ 25க்கு இதுக்கும் ஃபைனலாக வந்து ஃபயர் ஆன் டேட்டு வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். இப்போ போட்டுடலாம். பர்ச்சேஸ் வந்து போட்டிருக்கு. ஸ்டாக் இன் ஹேண்டு தான் ஓப்பன் ஸ்டாக்கு 20,000 ஓப்பன் ஸ்டாக்கு. அடுத்தது பர்ச்சேஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து டிராயிங்கை வந்து லெஸ் பண்ணணும். பர்சனல் யூஸுக்கு எடுத்துட்டாப்புல, அதனால் இதை லெஸ் பண்ணிட்டா பர்ச்சேஸ் வந்து 40,000 தான்.
சேல்ஸு ஆல்ரெடி இங்கே இருக்குது 45 போட்டாச்சு. இங்கே இந்த 45ல் 33 1/3 வந்து பர்சன்டேஜ் வந்து கிராஸ்டு ப்ராஃபிட்டு. இப்போ ரிமைனிங் வந்து 30,000 ஸ்டாக் ஆன் தி டேட் ஆஃப் ஃபயரில் வந்து வந்துருச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, ஸ்லீவேஜ் வேல்யூ இருக்குது நம்மக்கிட்ட, ஸ்லீவேஜ் வேல்யூ இருக்குது. இது போட்டோம்னா ஆக்சுவல் வேல்யூ வந்துடும். அடுத்தது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் இருக்குது. டேட்டு 30,000 போட்டாச்சு. ஸ்லீவேஜை வந்து லெஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலான லாஸ் வந்து 22,500 தான். இது வந்து ஆக்சுவல் 22,500 ஆக்சுவல். டேட் ஆன் ஃபயர் போட்டாச்சு. இன்சூரன்ஸ் ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது 25,000 தான். 30,000 ஸ்டாக்குக்கு வந்து 22,500 இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக 20க்கு பண்ணியிருக்கிறதுனால அந்த 20க்கு தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணணும். 18,750 தான் வந்து கிளைம். இதில் என்னென்ன வந்திருக்குன்னா ஜஸ்ட்டு பார்த்துருவோம். மற்ற முன்னாடி ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேல்ஸில் பண்ணக்கூடாது, பர்ச்சேஸில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓனரோட டிராயிங் டிடெக்ட் பண்ணணும். அடுத்தது பர்சன்டேஜ் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, சேல்ஸில் வந்து பண்ணணும். இது ஏற்கனவே டைரெக்டான டேட்டாவே கொடுத்துட்டாங்க, டைரெக்டான டேட்டா கொடுத்துட்டாங்க. இதை எடுத்து ஆவரேஜ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, போடணும். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இனி வர ப்ராப்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம்.